இன்று நாம் வாழும் இந்த உலகம் பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் நிகழ்த்தியுள்ளது. ஆனால் இந்த உலகமே ஒரு அதிசயம்தான். இந்த உலகம் உருவானதும் ஒரு அதிசயம்தான். இதைப் பற்றிதான் இன்றைய வீடியோவில் பார்க்கப் போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுமார் 30.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்த பிரபஞ்சம் இன்று நாம் காணும் அளவுக்கு பெரியதாக இல்லை. எல்லாமே அளவில்லாத வெப்பமும் மிக அதிக அடர்த்தியும் கொண்ட ஒரு சிறிய நிலையில் இருந்தது. அதுவே பிக் பேங் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு இடத்தில் நடந்த சத்தமுள்ள வெடிப்பு அல்ல, மாறாக இடமும் காலமும் ஒரே நேரத்தில் விரிந்து தொடங்கிய தருணம். அந்த நொடியில்தான் நேரம் ஓட ஆரம்பித்தது. இடம் விரிந்தது, இயற்கையின் அடிப்படை விதிகள் உருவானது. முதல் ஒரு வினாடிக்குள் ஈர்ப்பு விசை, மின்காந்த விசை, பலவீன மற்றும் வலுவான அணு விசைகள் பிரிந்தன. வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கியதும் புரோட்டான், நியூட்ரான் போன்ற அடிப்படை துகள்கள் உருவானது. சில நிமிடங்களுக்குள் அவை ஒன்றோடொன்று சேர்ந்து ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற எளிய அணுக்களாக மாறின. ஆனால் அந்த நேரத்தில் பிரபஞ்சம் இன்னும் மிகச் சூடாக இருந்ததால் ஒளி சுதந்திரமாக பயணம் செய்ய முடியாமல் துகள்களுக்குள் சிக்கிக் கொண்டிருந்தது. சுமார் 3,80,000 ஆண்டுகளுக்குப் பிறகு பிரபஞ்சம் போதுமான அளவு குளிர்ந்தபோது ஒளி விடுபட்டு விண்வெளியில் பயணம் செய்ய ஆரம்பித்தது. அந்த ஒளியின் தடமே இன்று நாம் காணும் காஸ்மிக் மைக்ரோவேவ் பின்னணி என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். இதுவே பிக் பேங் நடந்ததற்கான மிக முக்கியமான ஆதாரம். அதன் பிறகு கோடிக்கணக்கான ஆண்டுகள் அமைதியாக கடந்தது. அந்த காலத்தில் ஈர்ப்பு விசையின் காரணமாக வாயு மேகங்கள் மெதுவாக ஒன்றாக சேர்ந்து முதல் நட்சத்திரங்கள் உருவானது. அந்த நட்சத்திரங்களின் உள்ளேதான் கனமான தனிமங்கள் உருவானது. சில நட்சத்திரங்கள் வெடித்து சூப்பர்னோவாவாகி அந்த தனிமங்களை விண்வெளி முழுவதும் பரப்பின. அந்த தூசி மற்றும் வாயுக்கள் மீண்டும் சேர்ந்து புதிய நட்சத்திரங்களையும் கோள்களையும் உருவாக்கின. இப்படித்தான் நமது சூரிய குடும்பம் சுமார் 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவானது. அதில் ஒரு சிறிய கோள்தான் நமது பூமி. காலம் செல்லச் செல்ல பூமியில் உயிர் தோன்றியது. இன்று நாம் பேசும் இந்த நிமிடத்திலும் பிரபஞ்சம் விரிந்து கொண்டேதான் இருக்கிறது. தொலைவில் உள்ள விண்மீன் கூட்டங்களெல்லாம் நம்மிடமிருந்து வேகமாக விலகிச் செல்கின்றன. இதை முதலில் கண்டுபிடித்தவர் எட்வின் ஹப்பிள். இந்த விரிவை கணக்கிட்டு பார்த்ததில்தான் விஞ்ஞானிகள் கடந்த காலத்தை நோக்கி பயணம் செய்து பிக் பேங் என்ற தொடக்கத்தை அடைந்தார்கள். ஆக பிக் பேங் என்பது ஒரு கற்பனை கதை அல்ல. இது கண்காணிப்புகளாலும் கணிதத்தாலும் நிரூபிக்கப்பட்ட ஒரு அறிவியல் உண்மை. இன்று நாம் பார்க்கும் ஒவ்வொரு நட்சத்திரமும், நாம் சுவாசிக்கும் ஒவ்வொரு அணுவும் அந்த முதல் தருணத்தில் தொடங்கிய ஒரு நீண்ட பயணத்தின் விளைவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.